நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவன்த்து தமிழில் இயல் 8 பார்க்க போகிறோம். இயல் 8ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுமை விளக்கு. புதுமை விளக்கு, அறம் எனும் கதிர், ஒப்புரவு நெறி, உண்மை ஒளி, அணி இலக்கணம். ஓகேங்களா? புதுமை விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் அவங்க பாடினது. அறம் எனும் கதிர், அது வந்து பார்த்திங்கன்னா அறநெறி சாரம் 225 பாடல்களுடையது. முனைப்பாடியார் அவங்க பாடினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது குன்றக்குடி அடிகளார் அவங்களோடது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஒளி, அதாவது ஜென் தத்துவ ஞானி ஒருத்தருடைய ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம். அணி இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி, ஏகதேச உருவக அணி இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த இயலில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இயல் 8 புதுமை விளக்கு. புதுமை விளக்கு 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? பாடல் பார்ப்போம். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. பாடல் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார். இவர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா அந்த பகுதியை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். இது இந்த பாடலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியை வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்காகவும், கடலை வந்து பார்த்திங்கன்னா நெய்யாகவும், கதிரவனை வந்து பார்த்திங்கன்னா சுடராகவும் கொண்டு இந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுடர் ஆழியான் அப்படின்னா திருமாலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சுடர் ஆழியான் வந்து திருமாலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். அந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை வந்து அகல் விளக்காகவும், ஒலிக்கின்ற கடலை வந்து நெய்யாகவும், வெப்ப கதிர்வீசும் கதிரவனை வந்து பார்த்திங்கன்னா சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா திருமால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சக்கரம் சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன். ஓகேங்களா? துன்பக்கடல் நீங்கிறதுக்காக பாடலால் வந்து பார்த்தீங்கன்னா மாலை சூட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. யாரும் சொல்லிட்டு பொய்கையாழ்வார் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பார்ப்போம். வையம் அப்படின்னா உலகம், வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும், வெய்யனா வெப்ப கதிர் வீசும், சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஓகேங்களா? அதான் கையில் சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழினா துன்பக்கடல், சொல் மாலைனா பாமாலை. ஓகேங்களா? பாட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது துன்பக்கடல் நீக்க வேண்டி பாடலால் பாமாலை சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார் வந்து காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடினதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடினது தான். ஓகேங்களா? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அவங்க பாடினது தான் வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். அதில் முதல் திருவந்தாதி பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார். முதல்ல அந்தாதி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ, ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் அந்தாதி. ஓகேங்களா? அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்தாதி. முதல் திருவந்தாதி பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார். காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ஓகேங்களா? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு. ஞாரணர்னா யாருங்க? திருமால் தாங்க. ஓகேங்களா? ஞானத்தமிழ் புரிந்தே நான் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் பாடியிருக்காரு. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அன்பு வந்து அகல் விளக்கு, ஆர்வம் வந்து நெய், மனம் வந்து பார்த்திங்கன்னா திரி, அதாவது எழுதிரி, ஞானம் வந்து பார்த்திங்கன்னா சுடர். ஓகேங்களா? அங்கே பொய்கையாழ்வார் பாடினது வந்து பார்த்திங்கன்னா பூமியை வந்து அகல் விளக்காக வச்சுருப்பார், கடலை வந்து பார்த்திங்கன்னா நெய்யாக சொல்லியிருப்பார், கதிரவனை வந்து பார்த்திங்கன்னா ஒளி சுடராக வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பை அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர்விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாடியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். தகலியா அப்படின்னா அகல் விளக்கு, ஞானம் அப்படின்னா அறிவு, நாரணன்னா திருமால். ஓகேங்களா? ஓகே, நூல்வெளி பார்த்துடலாம். பூதத்தாழ்வார் வந்து சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியிருக்காரு. நம் பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடலாகும். ஓகேங்களா? ஓகே, 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், மாமல்லபுரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்தாதி நான் சொன்னது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதல் எழுத்தாக அமைவதை அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது தான் அந்தாதி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து திருமாலை போற்றி பாடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. இதை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஓகேங்களா? 12 ஆழ்வார்களுள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரும் தான் முதல் ஆழ்வார்கள். மொத்தம் எத்தனை பேருங்க? 12 பேர். ஓகேங்களா? அவங்க பாடினது தான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். அதை தொகுத்தவர் யாருங்க? நாதமுனி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஓகே, இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இடர், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிகோடு போட்டிருக்காங்க. இடர்னா துன்பம். ஓகேங்களா? ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுங்க? ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் ப்ளஸ் சுடர். ஆப்ஷன் இ, ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்புருகு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தகலி ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா நெய். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக சிந்தை வந்து எழுதிரி ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு. ஓகேங்களா? ஓகே, பொறுத்துக்க முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும், அதாவது குருவினா கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எதை வந்து உருவப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா வையம் தகலியான்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பொய்கையாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா வையம் தகலியான்னு சொல்லியிருப்பாரு. பூதத்தாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தகலியான்னு சொல்லியிருப்பாரு. வையம்னா உலகம். ஓகேங்களா? அதாவது பூமியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்காக சொல்லியிருப்பார். யார்? பொய்கையாழ்வார் சொல்லியிருப்பாரு. பூதத்தாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா அன்பே தகலியான்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, பொய்கையாழ்வார் வந்து எதற்காக பாமாலை சூடுகிறார்? அவருடைய துன்பக் கடல் நீங்க வேண்டி. பொய்கையாழ்வார் வந்து எதற்காக பாமாலை சூட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பக்கடல் நீங்க வேண்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறம் எனும் கதிர். ஓகேங்களா? அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 225 பாடல்கள் உடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறநெறிச்சாரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சமண புலவர் என்று அறியப்படுகிறார். ஓகே, கீழே வந்து பார்த்துடலாம். இளமை பருவங்கிறது எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். ஸோ இங்கே எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவம் எதுன்னு கேட்டாங்கன்னா இளமை பருவம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பார்த்துடலாம். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வறுமை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குல் சிறுகாலை செய். ஓகேங்களா? இன்சொல்ங்கிறது விளைநிலன், ஈகைங்கிறது விதை, வன்சொல் தான் கலை, உண்மை பேசுதல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பேசுதல் தான் உரம், அன்புனா நீர், அறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர். ஓகேங்களா? அதோட பாடல் பொருள் பார்ப்போம். இனிய சொல்லையே விளை நிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளை நிலமாக கொள்ள வேண்டும். அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும்.
வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். கடுஞ்சொல் இருக்குங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வன்சொல்னா கடுஞ்சொல், அதை வந்து அப்படிங்கிற கலையை வந்து நம்ம நீக்கணும். ஓகேங்களா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எருவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை பேசுதல தான் எருவா சொல்லியிருக்காங்க. அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். நீர் எதுவும் பார்த்தீங்கன்னா, அன்பு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போதுதான் அறம் என்னும் கதிரை வந்து நம்ம அறுக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இளமை வயதிலேயே செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ பாட்டு பாருங்க. இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டி வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சு அறகதிர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலைச்ச இளமையிலே செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சொல் வந்து பார்த்தீங்கன்னா விளைநிலன், ஈகை வந்து விதை, வன்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கலை, உண்மை பேசுதல் தான் உரம், உரம் உண்மை பேசுதல், அன்புங்கிறது நீர் பாய்ச்சுதல், அறங்கிறது கதிர். ஓகேங்களா. ஓகே. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வித்து அப்படின்னா விதை, ஈன அப்படின்னா பெற, அதாவது ஈன்றெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம், அதான் பெற்றெடுத்தல் சொல்லுவோம், அதான் ஈன அப்படின்னா பெற, நிலன் அப்படின்னா நிலம், களை அப்படின்னா வேண்டாத செடி, பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர், வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நூல்வெளி கொடுத்துருக்காங்க. முனைப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடு என்னும் ஊரை சேர்ந்தவர். முனைப்பாடியார் வந்து திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண புலவர். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 ஓகேங்களா, 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட், அறநெறிச்சாரம் 225 பாடல்களை வந்து கொண்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டு, திருமுனைப்பாடி, முனைப்பாடியார், சமணப்புலவர். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஓகே. காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் பேசினார், அதாவது வாய்மை. ஓகேங்களா. வாய்மைன்னா என்னங்க, உண்மையே பேசினார் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்சொல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல் தான் இன்சொல். அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா முதுமை. ஓகேங்களா. ஓகே. பொறுத்துக. ஓகேங்களா. விளை நிலம். ஓகேங்களா. இன்சொல் விளைநிலனே ஈதை வித்தாக, ஈதலை வித்தாக, வன்சொல் களைகட்டி, உண்மைங்கிறது உரம் பார்த்தோம். ஓகேங்களா. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா விளைநிலம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சொல் தான் விளைநிலம், ஈகை அதான் வந்து பார்த்தீங்கன்னா விதை, வன்சொல்ங்கிறது கலை, உண்மைங்கிறது தான் உரம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கதிர் குருவினர் கேட்டிருக்காங்க. அறக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் கேட்டிருக்காங்க. எதனை? உண்மையை பேசுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எருவாக வந்து இடணும்னு சொல்லியிருக்காங்க. நீக்க வேண்டிய கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்சொல், அதாவது பார்த்திங்கன்னா கடுஞ்சொல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீக்க வேண்டிய கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி என்னன்னு பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இயற்றின ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாத வண்ணம் உதவுவது. இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தாங்க இருக்கும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அப்படி காதில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாத வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பு. ஓகேங்களா. நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுக்காக அதை பெரிய ஆரவாரமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி அவங்க உதவி பெறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னடா இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க உதவி வாங்குறதே தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். ஓகேங்களா. ஒரு நல்ல வழியில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் சேர்த்து அந்த பொருளால் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி. ஓகேங்களா. இங்கே வந்து 2 படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீருண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீருண்ணி, அதாவது நீர் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுப்புற இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஊர் மக்களுக்கு முழுசாக பயன்படும். ஸோ ஊர் மக்கள் எல்லாம் நீர் பருகுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுலையோ எங்கேயோ ஒரு இதுலேயோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யாருக்கும் பயன்படாமல் தான் போகும். அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாமரம் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு நல்ல பழம் தரக்கூடிய ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊரின் நடுப்புற இருந்துச்சுன்னா, அது எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு சுவைத்து உண்பார்கள். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதனால அவங்க எல்லாரும் பயன்பெறுவாங்க. ஸோ, அந்த மரத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருமை. இதே வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கும் பயன்படாது. ஸோ, அதனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஸோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்புரவு நெறி மூலியமா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வழியில பொருள் ஈட்டி, அந்த செல்வத்த வந்து தான் மட்டும் வந்து வச்சு யூஸ் பண்ணாம, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பகிர்ந்தளிச்சு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து வாழ்றது தான் சிறந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு நெறி அப்படின்னு தான் இந்த பாடத்தில வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, அத பத்தி தான் இதில பார்க்க போறோம். ஓகேங்களா? வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் உடையது. வாழ்க்கை என்பது குறிக்கோள் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தான் வாழ்தல் என்பது எளிது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல சமூக அமைப்பு, அரசு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிச்சுனாவே போதும். வாழ்க்கை வந்து எளிமையா வாழ்ந்துடலாங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒப்புரவு நெறிய பத்தி திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும். ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது ஒரு பொதுவுடைமை நெறி. அதுதான் திருவள்ளுவரோட வாழும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உதவிகள் ஒரு வகையில் வணிகம் போலத்தான். உதவிகளும் ஒரு வகையில வணிகம் போலத்தான். நான் இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு நீ திரும்பி செய்வ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம உதவி செய்யக்கூடாது. ஸோ எதையும் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? ஒப்புரவின் இயல்பு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் ஈட்டலும் ஒப்புரவும். பொருள் ஈட்டலும் ஒப்புரவும். ஓகேங்களா? பொருள் ஈட்டலிலும், அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பங்கு தேவை. ஓகேங்களா? பொருள் ஈட்டலிலும், அந்த பொருள வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்தலிலும் பயன்படுத்துவதிலும் அறிவியல் பங்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணல் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வழிமொழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் குடுத்துருக்காங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய்ன்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்து பயன் என்னன்னு கேட்பாங்க. செல்வத்து பயன் என்பது ஒப்புரவு வாழ்க்கை. ஓகேங்களா? செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறுல செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. அத சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது செல்வம் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாரி இருக்கணும். ஸோ ஒருத்தர் மட்டும் வச்சு சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த செல்வத்தால எந்த பயனும் இல்ல. அப்படின்னு சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வத்து பயனே ஈதல். இங்க வந்து செல்வத்து பயன் என்பது ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இறப்பார்க்கு இல்லென்று எய்வது கரத்தல் அறிவியல் அன்று. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. அறிவியல். ஓகே. பொருளீட்டலுக்கு உரிய கரு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பார்க்கு இல்லென்று. ஓகே. நோ ப்ராப்ளம். அடுத்து பாருங்க. இங்க ஒண்ணு குடுத்துருக்காங்க. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. அதாவது பார்த்தீங்கன்னா, வறுமை வந்தவனுக்கு செல்வம் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து. ஸோ வறுமையை பிணி என்றும், செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து செல்வத்தை தனியே அனுபவித்தால் இது இழத்தலுக்கு சமம். ஓகேங்களா? ஒருத்தன் செல்வத்த வந்து பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு செலவு பண்றான் அப்படின்னா, அது வந்து அவன் செல்வத்தை இழக்கிறதுக்கு தான் சமமாகுமே ஒழிய, அந்த செல்வத்தால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு பாருங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றுல மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் சொன்னது. யார் சொன்னது? நக்கீரனார் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்வத்து பயனை ஈதல் புறநானூறுல சொன்னது. வறுமையை பிணி என்றும், செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து என்றும் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மரபு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஊருண்ணி நீர் நிறைந்து அன்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருண்ணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருண்ணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும்.
ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொல்லியிருக்காங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்து பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையான்கண் படின். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னாடி படத்தில குடுத்துருந்தாங்கல்லங்க, ஒரு குளத்தையும், ஒரு ஊருண்ணியதையும், ஒரு மரத்தையும் குடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கான குறள் தாங்க இது. ஓகேங்களா? நற்பண்பு உடையவரிடம் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. இத தான் சொல்லியிருக்காங்க. 2வது அந்த மாமரம் குடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கான விளக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருண்ணி, அந்த கிணறு இருந்துச்சுல்ல அதுக்கானது. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருண்ணியில் நீர் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டுழைப்பு. ஓகேங்களா? ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டுழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, நூல்வழி பார்த்துடலாம். நூல்வழி பார்த்தீங்கன்னா, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா? மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தம் பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூகத் தொண்டும் இலக்கிய தொண்டும் என்னென்ன தொண்டு? இறைத்தொண்டு, சமூகத்தொண்டு, இலக்கிய தொண்டு. ஓகேங்களா? ஆகியவற்றை ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். என்னென்ன? நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை அறிக அறிவியல் என்னும் இதழ்களையும் நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்களை வந்து இந்த பாடத்தில் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆலயங்கள் சமுதாய மையங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருளோசை அறிவியல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமை நெறி. ஓகேங்களா? ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட வாழும் வழி நெறி அதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? செல்வத்து பயன் என்பது ஒப்புரவு வாழ்வு. பார்த்துக்கோங்க. அடுத்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உலகம் உண் உடுத்த உடுப்பாயின்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? எதிர்ச்சொல் தருக. எளிதுனா அரிது 1, ஈதல் அப்படின்னா ஏற்றல் 2, அந்நியர்னா உறவினர் 3, இரவலர்னா புரவலர் 4. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தொடரில் அமைத்து எழுதுக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருவினா. ஓகே. சிறுவினா. உண்மை ஒளி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென் தத்துவ ஞானி ஒருத்தருடைய கதைங்க. அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். அந்த ஸ்டோரியை கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்மையான ஒளி என்னன்னு சொல்லி ஒரு ஜென் தத்துவ ஞானி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென் தத்துவ ஞானி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒளி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடியல் வந்துருச்சுன்னா, அதாவது காலைல விடிஞ்சிரும்ல, தூரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரமா அரச மரமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒளி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒளி இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வரணும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உடன் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தோன்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் வரதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் குழந்தைகளுக்கு. ஸோ அவங்க பாடம் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகிறதுக்காக தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு போவார். ஸோ அப்படி வந்து போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா
இந்த படம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து மயக்கம் போட்டு கிடப்பார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்னப்பா அப்படி ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்குறாருன்னு சொல்லி இறங்கி அவருக்கு தண்ணி தெளித்து கேட்பாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா களைப்பாக இருந்ததுனால மயக்கம் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகே தண்ணி வாப்பா பக்கத்து ஊரில் கொண்டு போய் விட்றேங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவரை வந்து குதிரையில் ஏற்றுவார். அவரை குதிரையில் ஏற்றுனோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடுவான். ஸோ அப்போ அந்த ஜென் தத்துவஞானி நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்து இது பண்ணியிருக்கான், அவன் திருடன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பக்கத்து ஊரில் போய் ஒரு குதிரையை வாங்கிட்டு தான் நம்ம ஊருக்கு போகணுங்கிற மாதிரி பக்கத்து ஊருக்கு போவார். ஸோ அந்த குதிரை சந்தைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குதிரையை திருடிட்டு போன திருடை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குதிரையை விற்றுக்கிட்டு இருப்பான். ஸோ அவர் போய் அவன் மேலே தோளில் கையை வச்சு என்ன சொல்வார்னா இதை வந்து யார்கிட்டமும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். ஏன் எதனால் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திருடன் கேட்பான். ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏமாந்துட்டதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொன்னால் என்ன யாராவது தப்பாக நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து சொல்லலை. இதே மாதிரி வேறு யாரும் வந்து உண்மையாகவே ரோட்டில் வந்து மயங்கி விழுந்து கிடந்தாங்க அப்படின்னா ஸோ யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீ பண்ண விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சுன்னா உண்மையாகவே மயங்கி விழுந்து கிடக்கிறவங்களுக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு இது வந்து பரவும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுவார். அதை கேட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை. ஸோ இது வந்து உண்மையாகவே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அன்டைமில் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலரில் லிஃப்ட்டு கேட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றிட்டு போகும்போது பின்னாடி கத்தியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம வண்டியே பிடுங்கிட்டு போகிற விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு முன்னாடி போகணும். ஸோ நம்ம பாடத்துக்குள்ளே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல்வழி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நூல்வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஓகேங்களா, ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல். இந்த இங்கே பாருங்கள் இதில் ஜா வருது, இங்கேயும் ஜா வருது. ஸோ ஜென் அப்படிங்கிறது என்ன மொழி சொல்னா ஜப்பானிய மொழி சொல். அதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செய். ஓகேங்களா, புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். ஓகேங்களா, இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தான் வாழ்ந்து வராங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க. அணி இலக்கணம். ஓகேங்களா, அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவக அணி, ஏகதேச உருவக அணி. முதல்ல உருவக அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேன் போன்ற தமிழ். ஸோ தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி. ஸோ அதே மாற்றி தமிழ் தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. ஓகேங்களா, அதாவது ஓம உருவு இல்லாமல் வரும். ஓகேங்களா, மாறி வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, படித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது உவமை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமையணி என்று முன்னர் கற்றோம். ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது தான் உருவக அணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்ன அணின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. இரண்டும் ஒன்றே, இந்த இதான் கூடுவேடு, இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன அணினா உருவக அணி. ரெண்டு உருவமும் ஒரே மாதிரி இருக்குதுயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் உருவக அணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. ஓகேங்களா, ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. இரண்டு உருவமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓமைக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமையும். ஓமைக்கப்படும் பொருள் வந்து முன்னும் ஓமை வந்து பின்னாடியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் தேன், அதாவது இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறத தமிழ் வந்து முன்னாடி வந்துருச்சு, தேன் வந்து பின்னாடி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேன்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓமை, தமிழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓமைக்கப்படும் பொருள். ஓகேங்களா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேன் போன்ற தமிழ், அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். ஓகேங்களா, வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகமாகும். ஓகேங்களா, உருவகமாகும். இன்ப வெள்ளம் துன்பக்கடல் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா
உருவகம் தான். உருவகத்துக்கு எடுத்துக்காட்டு என்னங்க இன்ப வெள்ளம் துன்பக்கடல். ஸோ அதுவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உவமை. கடல் போன்ற துன்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உவமை. அதே அப்படி மாற்றி வர்றதுனால உருவகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பொய்கை ஆழ்வாரோட பாட்டு, பொய்கை ஆழ்வாரோட பாட்டு 4000 திவ்யபிரபந்தத்தில் நம்ம பார்த்தது தான். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. ஓகேங்களா, அந்த பாட்டை கொடுத்துட்டு அப்படியே என்ன அணின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. ஓகேங்களா, பொய்கையாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தை மாற்றிட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டு வந்து பொய்கையாழ்வாரோடதுன்னு முதல்ல தெரியணும். அந்த பொய்கையாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தை வந்து பொய் சொல்லி மாற்றிக்கிட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவக அணி, உருவகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்பாடலில் பூமி வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்காகவும் கடல் வந்து நெய்யாகவும் கதிரவன் வந்து பார்த்தீங்கன்னா சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. பூமி வந்து அகல் விளக்கு, கடல் வந்து நெய், கதிரவன் வந்து சுடர். ஓகேங்களா, எனவே இப்பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். இங்கே அறிவுங்கிறது விளக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அறியாமைங்கிறது எதுங்க? அப்போ இருள் தானே அறியாமை. அப்போ இருளை பற்றி எதுவுமே சொல்லலை இல்லைங்க. ஸோ அது இப்படி வந்து ஒன்றை மட்டும் சொல்லி ஒன்றை சொல்லாமல் விடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்ல வராங்க. இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்று அதனுடன் தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா, ஏகதேசம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேசம் என்பது ஒரு பகுதி என்று பொருள்படும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமம் கட்டளைக்கல் அப்படிங்கிறது ஏகதேச உருவகணிக்கான எடுத்துக்காட்டு. இந்த குறள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏகதேச உருவகணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா முக்கியமாக அப்படியே கொடுத்துட்டு அதை அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஓகே. வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னுன்னா தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஸோ இது மாதிரி தான் ஒன்று உருவகம் வந்து பண்ணிவிட்டு ஒன்று வந்து ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லாமல் விடுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு உருவகணி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏகதேசங்கிறது ஒரு பகுதி. ஓகே, சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ சொல்ல கேட்டு எழுதுகன்னு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார் திருவைகை என்னும் ஊரில் பிறந்தவர். கரெக்டாக? ஓகே, திருவைகைங்கிறது காஞ்சிபுரம். ஓகேங்களா, இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சொல் விளைநிலனே ஈதலை வித்தாக. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை குறிக்கோள் உடையது. ஓகே, அடுத்து செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்படியே சின்னதாக தான் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நமக்கு சிரமமாக போயிடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. செல்வத்து பயன் அப்படிங்கிறது ஒப்புரவு வாழ்க்கை. ஓகேங்களா, செல்வத்து பயனை ஈதல்னு சொன்னது யாருங்க? நக்கீரனார். ஓகேங்களா, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்று பாடலில் செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போமென தப்புன பலவேன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. இரண்டும் ஒன்றே என்று. ஓகேங்களா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இரண்டும் ஒன்றே என்று அமைவது உருவக அணி. இரண்டு உருவமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரியான வினா சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எப்படி சொற்களை பேச வேண்டும்? ஓகே, எப்படி சொற்களை பேச வேண்டும்? எவ்வாறு சொற்களை பேச வேண்டும்? ஓகே, அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யாருங்க? முனைப்பாடியார். திருமுனைப்பாடி என்னும் ஊரை சார்ந்தவர். ஓகே, அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் அறநெறிச்சாரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு, கலைச்சொல் அறிவோம். ஓகேங்களா, கலைச்சொல் அறிவோம். அப்ஜெக்டிவ்னா
குறிக்கோள், அப்ஜெக்டிவ் குறிக்கோள். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். வெல்த்து செல்வம். ஓகேங்களா, வெல்த்து செல்வம். லட்சியம் ஆம்பிஷன். பொது உடைமை கம்யூனிசம். கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர் நெய்பர். வறுமை பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு கோர்ட்டசி. ஒப்புரவு நெறி நம்ம மேலே ஏதோ அறநெறிச்சாரம். ஓகே, ஆமாம், அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இது வந்து பார்த்திங்கன்னா அறநெறிச்சாரம், அறநெறிகள். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல மட்டும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். குறிக்கோள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். செல்வம் வெல்த்து. குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ், செல்வம் அப்படின்னா வெல்த்து. லட்சியம்னா ஆம்பிஷன். பொது உடைமைனா கம்யூனிசம். கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர்னா நெய்பர், அயலவர் நெய்பர். பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி. நற்பண்புனா கர்ட்டசி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லா இயலில் வரக்கூடிய திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. அப்படியே மக்கப் பண்ணிடுங்க, மனப்பாடம் அப்படியே பண்ணுங்கள். அதுக்கான பொருள் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போது யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள்லேருந்து தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக குரூப் 1 கூட அதில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூனிட் 8 திருக்குறளில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு அதிகாரம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வினை செயல் வகை. பொருள் கருவி. பொருள் கருவி அதாவது பொருள் கருவி காலம் வினை இடன். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை வந்து செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னங்க? பொருள் கருவி காலம். ஏற்ற பொருள் கருவி காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம். இந்த ஐந்தும் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் முழுசாக ஆராய்ஞ்சு வந்து ஒரு செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையா தற்று. ஓகேங்களா. ஓகே, என்ன பொருள்னா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா, ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட தொடர்புடைய மற்றொரு செயலை முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் இது அந்த குறளுக்கான ஒரு பொருள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உவமையணி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானைத தற்று. ஓகேங்களா, யானைய தற்று. ஓகேங்களா, ஓமையணி. நெக்ஸ்ட் வந்து அவை அஞ்சாமை. அவைக்கு அஞ்சாமை, அவை அஞ்சாமை. கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார். ஓகேங்களா, கற்றாருள் சொல்லுவார். கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகேங்களா, தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவற்றுள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகேங்களா, கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். ஓகேங்களா, கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அதாவது பார்த்தீங்கன்னா கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொருள். ஓகேங்களா. அடுத்து உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, பசி நோய் பகை, இது மூணும். பசி நோய் பகை. ஓகேங்களா, இது எதுவுமே சேராமல் வாழ்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சேராமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
நாடென்ப நாடென்ப நாடா வளத்தன்ன நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. ஓகேங்களா? பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் செல்வத்தை முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. ஓகே. நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாடா வளம் தரும் நாடு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி நீரும் மண்ணும் மலையும். ஏன் குறளை வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். நிலம் நீர் காடு மலை இதெல்லாம் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு சிறந்த அரண் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாகும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது தான் அரண். ஓகேங்களா? அணிநிழல் காடுனா அழகிய நிழல் உடைய காடு. ஓகேங்களா? எனை மாட்சித்து. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க 8வது குறள் வந்து பார்ப்போம். எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். ஓகேங்களா? எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும். அரண் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் அவங்களோட செயல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை அப்படின்னா அது பயனில்லாதது தான். ஓகேங்களா? ஓகே. இந்த குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 2024 குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பார்த்திங்கன்னா பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள்னால் பிறப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த இயல்புடையவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமை ஆகிய செயல்களால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இயல்புகள் வந்து ஒத்திருப்பதில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா மக்களும் பிறப்பால் ஒரே மாதிரி தாங்க. பிறப்பால் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான், அவங்க செய்யக்கூடிய நன்மை தீமை ஆகிய செயல்களால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஓகேங்களா? பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார். ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஒரு பண்பு உடையவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய செயல்களை கரெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிப்பார். கரெக்டாக அதான் சொல்லுவாங்களா, வடிவேல் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு செயலையும் பிளான் பண்ணி செய்யணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். ஓகேங்களா? ஓகே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் நிலம் நீர் காடு மலை. ஓகேங்களா? நிலம் நீர் காடு மலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கான சிறந்த அரண். ஆனால் வயல்ங்கிறது ஒரு அரண் கிடையாது. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நன்மை தீமை ஆகிய செயல்களால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கண் இல்லாது. கண் ப்ளஸ் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கண் இல்லாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் குறட்பாக்களில் உவமை அணி பயின்று வரும் குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமை அணி வந்து எந்த குறள்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது குறள் தான். வினையான் வினையாக்கி கோடல் தனைகவுள் யானையா தற்று. ஓகேங்களா? வினையான் வினையாக்கி கோடல் தனைக்கவுள் யானையா தற்று. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உவமை அணி. ஓகேங்களா? உவமை அணி இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உவமை அணி.
ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சுச்சு. ஓகே தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு என்ன ஒப்புரவு ஒழுகு ஓகே புதுமை விளக்கு 4000 திவ்ய பிரபந்தம் ஓகேங்க. புதுமை விளக்கு 4000 திவ்ய பிரபந்தம் வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக பொய்கை ஆழ்வார் பாடினது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவெக்கா 4000 திவ்ய அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி. பூதத்தாழ்வார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரம் 2ஆம் திருவந்தாதி. ஓகே தொகுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனி. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறம் எனும் கதிர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி முனைப்பாடியார் சமணப்புலவர் 13ஆம் நூற்றாண்டு 225 பாடல்கள் அறநெறிகளை தொகுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா அறநெறிச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி குன்றக்குடி அடிகளார் அவங்கள பற்றினது. ஓகேங்களா? குன்றக்குடி அடிகளார் அவங்க பற்றினது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அந்த நூலை எழுதியிருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா அருளோசை அறிக அறிவியல்ங்கிற இதழ்களை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மை ஒளி ஒரு ஜென் தத்துவ ஞானி அவங்களோட பற்றினது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக இருக்காங்க. ஜென் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய மொழி சொல்லு. அதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செய். அணி இலக்கணம் உருவக அணி உருவகணின்னு பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் அப்படின்னா உவமை. அந்த உவம உருபு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேன் மாறி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. இரண்டும் ஒன்றே அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணின்னு சொல்கிறாங்க. வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக அது வந்து பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வாரோட பாட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணியாக வந்து வருது. ஏகதேச உருவக அணி ஒன்றை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி மற்றொன்றை சொல்லாமல் விடுறது வந்து பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமைமை கட்டளைக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.